மீண்டும் ஜீவனோடு பாகம் 2. சகோதரர் யூஜின் பர்ன்ஸ். அத்தியாயம் 12, பக்கம் 43. ஆதார வசனம். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். செப்பனியா 3 அதிகாரம் 9 வசனம். அன்று லெவினுடைய புதிய வாழ்க்கையின் 8வது நாளின் காலை நேரம். ஷூல்டீஸ் குடும்பத்தினருக்கு வீட்டினை கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்ட இடம் இருக்கும் பகுதியை வரைபடத்தில் பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய 1 வார பயிற்சி காலமானது முடிந்திருந்தது. லெவினுடைய புதிய வாழ்க்கையில் அவனால் செய்ய முடியும் பணியை அறிந்து கொள்ளுவதற்கு ஆர்வமாக இருந்தான். அந்த பகுதியில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் ஏதேனும் இருக்கின்றதா என்பதை கேட்பதற்காக முற்பிதாக்களில் ஒருவருக்கு அதிகாலையில் லெவ் அழைத்திருந்தான். நிச்சயமாக இருக்கிறது. முற்பிதாவாகிய உல்தால் தீர்க்கதரிசி உற்சாகத்துடன் தெளிவாக பேசினார். பாலஸ்தீனா எழுச்சியில் கொல்லப்பட்ட ஒரு தரப்பினரும் அவர்களது குழந்தையும் உயிர்த்தெழுப்பப்பட இருக்கிறார்கள். அவர்களுடைய உறவினர்கள் யாரும் இன்னும் உயிர்த்தெழுப்பப்படவில்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் அவர்களுக்கு வீட்டை கட்டுவதற்கு உதவலாம். அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர் இருவரின் உதவியும் தேவை என்பதால் அவர்கள் மூவரும் ஒரே வீட்டில்தான் வசிக்கப் போகிறார்கள். முற்பிதாவாகிய உல்தால் லெவ்விற்கு பல தகவல்களை கொடுத்தார். இப்போது அங்கே வேறு சில தன்னார்வலர்கள் வேலை செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் இன்றே கூட அவர்களுடன் இணைந்து உங்களது வேலையை தொடங்கலாம். நீங்கள் இந்த வேலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. யோசித்து முடிவு செய்யுங்கள் என்று உல்தால் கூறியிருந்தார். என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் உல்தால். நான் இன்றே தொடங்குகிறேன். அந்த பகுதியில் வேலை செய்யும் தன்னார்வலர்கள் பட்டியலில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நான் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். இன்னும் அதிகமாக கூட நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கலாம். இந்த வேலை சிறிய வேலைதான் என்று லெவ் பதிலளித்தான். அன்றைய அதிகாலை வேளையில் முற்பிதாவாகிய உல்தாலுடனான தன்னுடைய இந்த உரையாடலை லெவ் ஷூட்டில்ஸ் குடும்பத்தினருக்காக வேலை பார்த்த ஒருவருடன் கூறிக்கொண்டிருந்த போது ஒரு புதிய குரல் அவர்களை குறுக்கிட்டது. இந்த வேளையில் உங்களை எங்களோடு கூட இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் லெவ். நான் ஜோயல். இவர் ஜோசப் என்று கூறியவாறு ஜோயல் கட்டிட அடித்தளம் அமைப்பதற்கு தனக்கு உதவும் மற்றொருவரை நோக்கி நடந்து சென்று, இவர் மேரி, அவர் மார்த்தாள் என்று வேறு இருவரையும் ஜோயல் அறிமுகப்படுத்தினார். ஒருவர் ஹாய் என்றும் மற்றொருவர் ஹலோ என்றும் கூறி லெவ்வினை வரவேற்றார்கள். 2 இளம் பெண்களும் லெவ்விடம் அறிமுகமாகுவதற்கென்று சற்று நேரம் இடைவெளி மட்டும் எடுத்துவிட்டு மீண்டுமாக பூச்சிக்கலவையை கலக்கும் தங்களது வேலைக்கு உடனடியாக திரும்பினர். 2 பெண்களின் முகத்திலும் அப்பியிருந்த பூச்சிக்கலவையை கண்டு லெவ் சிரித்தான். இவர்கள் தங்கள் வேலையை செய்வதில் முனைப்புடன் உள்ளார்கள் அல்லவா என்று லெவ் விளையாட்டாக கூறினான். ஜோயல் 2 பெண்களையும் பார்த்து புன்னகைத்தார். ஆம், அவர்கள் அப்படித்தான். அவர்கள் கட்டுமான செங்கலை தூக்கி சென்று பதிக்கும் வேலையை என்னுடன் மாற்றிக்கொள்ளும் நேரம் வரைக்கும் காத்திருந்து பாருங்கள். இவர்களின் வேகத்திற்கு நாம் ஈடு கொடுக்க வேண்டுமானால் நமது வேலையை ஓட்டமும் நடையுமாகத்தான் செய்ய வேண்டும். இவர்களுக்கு இணையாக நம்மால் வேலை பார்க்க முடியாது. இவர்கள் இருவருமே மிகவும் அற்புதமான வேலையாட்கள் என்று ஜோயல் கூறினார். லெவ் அந்த 2 பெண்களையும் பார்த்தான். இந்த புதிய பூமியில் இரு பாலினருக்கும் இடையிலான பாத்திர மாற்றத்தை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்குள் ஏற்படும் பய உணர்வானது இப்போதும் அவனுக்குள் ஏற்பட்டது. சரி, நான் எந்த வேலையை செய்ய வேண்டும் என்று லெவ் உடனடியாக கேட்டான். நீங்கள் கட்டுமான செங்கலை எங்களுக்கு எடுத்துக் கொடுங்கள். இப்படியாக நாம் அவர்களை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளுவோம் என்று ஜோசப் தன் கருத்தை கேலியாக தெரிவித்தார். அவர்கள் தங்கள் வேலையை செய்வதற்கான ஒரு சுழற்சி முறையை வகுத்து கொண்டனர். அந்த குழுவில் ஒருவனாக லெவ் தன்னை உணர்ந்தான். மேலும் காலை சூரிய ஒளியில் உடலை வருத்தி வேலை பார்ப்பது
ஒரு உடற்பயிற்சியாக அமையும் என்று எண்ணி மகிழ்ந்தான். உங்களுடைய வயது என்ன என்று மேரி கேட்டார். பழைய உலகத்திலா இல்லை புதிய உலகத்திலா என்று லெவ் வினவினான். மேரி சிரித்தவாறு புதிய உலகத்தில் என்றார். இன்றோடு 8 நாட்கள் ஆகின்றன என்று கட்டுமான செங்கலை சுமந்து சென்று பதித்தவாறே லெவ் பதிலளித்தான். நீங்கள் இன்னும் குழந்தைதான். ஜோசப்பும் நானும் இங்கு வயதில் மூத்தவர்கள். எங்களுக்கு 12 வயது ஆகிறது என்று மார்த்தாள் சிரித்துக்கொண்டே கூறினாள். எனக்கும் ஜோயலுக்கும் 4 மாதங்கள் ஆகின்றன என்று மேரி கூறினார். நீங்கள் வருவதற்கு முன்பு நாங்கள் தான் இங்கு குழந்தைகளாய் இருந்தோம். உங்களுடைய 8 நாள் அனுபவம் எப்படி இருக்கிறது என்று கேட்டவாறு ஜோயல் லெவின் முதுகில் தட்டினார். சிறப்பாக இருக்கிறது. நடந்த அனைத்து காரியங்களும் என்னை திணறடித்து விட்டன. முதல் வாரத்திலேயே என்னை குறித்த எல்லா காரியங்களை பற்றியும் மேசியாவை பற்றியும் அறிந்து கொண்டேன். முழு அனுபவமும் ஒரு சாதனை புரிந்தது போல எனக்கு இருந்தது என்றான். காலை முழுவதும் பேசிக்கொண்டே வேலை செய்தார்கள். இன்னும் 2 அடுக்குகள் கட்டுமான செங்கலை பதித்து விட்டால் அடித்தள வேலைகளை முடித்து விடலாம். ஜோயல் மதிய உணவு இடைவேளை நேரத்தை அறிவித்தார். நேரம் போனதே தெரியவில்லை. நால்வரும் பழத்தோட்டத்தில் அமர்ந்து பழங்களை சுவைக்க ஆரம்பித்தார்கள். சுற்றிலும் ஏதேன் மரங்கள் இருப்பது வேகமாக உணவை பெற்றுக்கொள்ள மிகவும் வசதியாக இருக்கிறது. துரித உணவு போல என்று லெவ் கூறி சிரித்தான். மேரி தன்னுடைய கண்களை உருட்டியபடி ஓர் ஏதேன் பழத்தை எடுத்து லெவ்வின் மீது எரிந்தவாறு, ஆனால் கலப்படமற்ற பக்க விளைவுகள் இல்லாத துரித உணவு என்றார். பழைய உலகின் எச்சரிக்கை. இந்த உணவில் மனசோர்வு, கோபம், மூட்டுவலி, மூச்சுக்குழாய் எரிச்சல் மற்றும் மரணம் ஆகியவைகளை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன பொருட்கள் உள்ளன என்று ஜோயல் தீவிரமான குரலில் அதிகார தோரணையில் சொல்லிக் காட்ட அவர்கள் அனைவரும் சிரித்தனர். முன்பு எனக்கு பிரெஞ்சு ஃப்ரைஸ் மிகவும் பிடித்த உணவாக இருந்தது. இப்போது என்னால் அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது என்று ஜோசப் தன் தலையை ஆட்டியவாறு கூறினார். பழைய உலகில் நான் விரும்பிய பலவற்றை இப்போது என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை என்று மேலும் கூறினார். கடைசி நினைவுகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். உங்களை பற்றி கூறுங்கள். பழைய உலகத்தை பற்றி உங்களது கடைசி நினைவாக இருப்பது என்ன என்று லெவ் கேட்டான். ஜோசப் முதலில் பேசினார். மார்த்தாளும் நானும் இறுதி போர் வரை வாழ்ந்தோம். மேரிக்கும் ஜோயலுக்கும் சொல்லுவதற்கு கடினமான கதை இருக்கிறது என்றார். மிக கடினமான அனுபவம் என்று கூறியபடி மேரி தொடர்ந்தார். கிழக்கு எருசலேமில் உள்ள புனித இடங்களை அழிக்கக்கூடாது என்ற உத்தரவின் பேரில் எதிரி படைகள் இருந்ததை நாங்கள் அறிவோம். சுற்றியிருந்த பிரதேசங்கள் தோற்கடிக்கப்படும் வரை நகரத்தின் மேற்கு பகுதியில் இருந்த எங்களையும் எதிரிகள் தாக்கக்கூடும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. எப்படியோ நகரத்தின் மேற்கு பகுதியில் குடியிருந்த அனைவரும் எதிரிகளை எதிர்த்து போரிடும் வீரர்களாகவே இருந்தோம். நாங்கள் தான் எதிரிகளை எதிர்த்து போரிடும் கடைசி வீரர்களாக இருப்போம் என்று நினைத்தோம். தாக்குதல் தொடங்கிய போது எதிரிகள் தங்களது முந்தைய வெற்றியின் நிமித்தம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருந்ததால் மின்னல் வேகத்தில் நகரின் மேற்கு பகுதியை கைப்பற்ற படைகளை அனுப்பினார்கள். எதிரி படைகள் டாங்கிகள் மற்றும் லாரிகளுடனும் வெட்டி வீழ்த்துவதில் திறன் படைத்தவர்களாக கொண்டிருந்த காலாட்படை அணிவகுப்புகளுடனும் பிரம்மாண்டமான குண்டுவீச்சுகளை உடைய விமான படைகளுடனும் வந்திறங்கியதால் நம்முடைய படையானது எதிர்ப்பதற்கு திராணி இல்லாது பலவீனமாக காணப்பட்டது. ஒருவேளை நாங்கள் எங்களது வீட்டிலேயே இருந்து எதிரிகள் வரும்போது வீடு வீடாக போரிடுவதற்கு தயாராக இருந்திருந்தால் எதிரிகள் இவ்வளவு சுலபமாக எங்களை வீழ்த்தி இருக்க முடியாது என்றார். சிறிது நேரம் நாங்கள் தைரியமாக போராடினோம். ஆனால் எங்களில் பெரும்பாலானோர்கள் திறந்த வெளியில் போரிட்டதால் எங்களால் ஹெலிகாப்டர்களில் இருந்து அவர்கள் வீசும் குண்டுகளுக்கு தாக்கு பிடிக்க முடியவில்லை. சரணடைவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. சிலர் சிறை கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டனர். கடைசியாக சுட்டுக் கொல்லப்பட்டவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன் என்று ஜோயல் மேலும் கூறினார். சூரிய ஒளி கண்களில் முழுவதும் படாதவாறு தன்னுடைய கைகளை கண்களுக்கு மேல் கவசம் போல் வைத்துக் கொண்டு
கண்களை சுருக்கியவாறு, என்னுடைய கடைசி நினைவானது என்று கூறிய மேரியின் குரல் நடுங்கியது. என்னை தாக்கிய மனிதனால் நான் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தலையில் சுட்டுக் கொல்லப்பட்டேன் என்றார். அந்த காட்சியை கற்பனை செய்து பார்த்த லெவ் கோபத்தில் தனது கைமுஷ்டியை இறுக்கினான். துடிப்புள்ள இந்த இளம் பெண் இவ்வளவு கொடூரமாக நடத்தப்பட்டிருந்ததை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நன்கு பழக்கமான இனம் புரியாத சங்கடம் லெவ்வை தழுவியதால் பதட்டத்துடன் நெற்றியை தேய்த்தான். சிறிது நேரம் ஐவரிடமும் அமைதி நிலவியது. இதற்காக நான் வருந்துகிறேன் என்று இறுதியாக லெவ் பேசினான். என் பழைய நினைவுகளுடன் இந்த புதிய பூமியில் இருப்பது எனக்கு முதலில் கடினமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது நான் நன்றாக இருக்கிறேன். சொல்லப்போனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னை பலாத்காரப்படுத்தி கொன்ற நபரின் வருகைக்கான ஏற்பாடுகளுக்கு உதவ முற்பிதாக்களிடம் வேண்டிக் கொள்ளப் போகிறேன் என்று மேரி கூறினாள். நானும் உங்களுக்கு உதவுகிறேன் மேரி என்று ஜோசப் கூறினார். மேரி, நீங்கள் மிகவும் தைரியமானவர். அந்த நபருக்கு உதவ நான் தயாராக இருப்பேனா என்று எனக்கு தெரியவில்லை என்று மார்த்தாள் மேரியிடமாக நகர்ந்து அவரை அணைத்தவாறு கூறினாள். அவ்வளவு தைரியமெல்லாம் எனக்கு இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் செய்கிறேன் என்று கூறியவாறு மேரி சிரித்துக்கொண்டே எழுந்து நின்றாள். மீண்டும் வேலையை தொடர்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்றவாறு ஜோயலுடன் தன்னுடைய வேலையை மாற்றிக்கொண்டு மார்த்தாளை தன்னுடன் இணைத்துக் கொள்ளும்படி அவளுக்கு சைகை செய்தாள். கட்டுமான செங்கலை பதிப்பது இப்போது நம்முடைய முறை லெவ். நீங்கள் ஜோயல் மற்றும் ஜோசப்புடன் சேர்ந்து பூச்சிக்கலவையை தயார் செய்கிறீர்களா? கட்டுமான செங்கலை சுமக்க முடியும் தானே என்று மார்த்தாள் விளையாட்டாக கேட்டார். பூச்சிக்கலவையை தயாரிக்கும் வேலையை அவர்களோடு இணைந்து நாமும் செய்தால் என்ன? அப்படி செய்தால் நாம் மூவருமே அவர்களை விட மெதுவாக வேலை செய்வதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று ஜோசப் வேடிக்கையாக மெல்லிய குரலில் எல்லோரும் கேட்கும்படி கிசுகிசுத்தார். அனைவரும் சிரித்துவிட்டு தாங்கள் மாற்றிக்கொண்ட வேலையை ஆர்வத்துடன் செய்வதற்கு துவங்கினர். நாங்கள் வழக்கமாக இது போன்ற திட்டத்தை செய்வதற்கு 3 மணி நேரம் மட்டுமே செலவிடுவோம். ஆனால் நம்முடைய அன்புக்குரியவர்கள் உயிர்த்தெழுதலுக்காக குறிக்கப்பட்ட நாளுக்கு இன்னும் 1 மாத காலம் மட்டுமே உள்ளது. அதனால் தான் இந்த வீட்டை விரைவாக கட்டி முடிப்பதற்கு நாங்கள் அதிக நேரம் வேலை செய்கிறோம். இந்த வீட்டை முடித்தால்தான் நம்முடைய சொந்த குடும்பங்களுக்கு வீடு கட்டுவதை நாம் துவங்க முடியும் என்று ஜோசப் விளக்கினார். இவர்கள் அனைவரோடும் அதிக நாட்கள் பழகியது போல் லெவ் உணர்ந்தான். மேலும் அவன் தனது 8 நாள் வயதுடனான உயிர்த்தெழுந்த சரீரத்தின் முழு வலிமையுடன் சுறுசுறுப்பாக வேலை செய்தான். மேரியின் கதையை நினைத்து கொண்டே தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய விரைந்தான். மேரியிடம் அவன் கண்ட அன்பினாலும் தைரியத்தினாலும் ஈர்க்கப்பட்டிருந்தான். அத்தகைய கொடூரமான நினைவுகள் மறக்கப்பட வேண்டும் என்று அவன் ஏங்கினான். இல்லை, ஆனால் உண்மையில் மறக்க முடியாது. இது போன்ற விஷயங்கள் ஒருபோதும் நடந்திருக்கவே கூடாது என்று லெவ் தன் முழு மனதுடன் ஆசைப்பட்டான். மனுக்குலம் உயிர்த்தெழுப்பப்படும் போது அவர்கள் செய்திருந்த அனைத்து காரியங்களும் வெளியரங்கமாக்கப்படும் என்றும் அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற உண்மையை அவர்கள் முதலிலேயே அறிந்திருந்தார்களானால் ஒருவேளை இது போன்ற தீமைகளை செய்யாது இருந்திருப்பார்கள் என்றும் லெவ் நினைத்தான். இந்த நாளின் வேலையை முடிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்று மதிய வேலைக்கு பின் ஜோசப் அறிவித்தார். லெவ் தனது புதிய நண்பர்கள் ஒவ்வொருவரையும் தழுவி விடைபெற்று தனது வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ரூபனின் வீட்டை கடந்த போது சிறுமியையும் சோகமான பெண்ணையும் ஒருவேளை பார்க்கலாம் என்று எதிர்பார்த்தான். ஆனால் யாரையும் பார்க்க முடியவில்லை. ரூபன் நிறைய காரியங்களை சரி செய்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏதாவது ஒரு வழியில் அவனுக்கு உதவும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் அதனை செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று நினைத்தவாறே லெவ் நடந்தான். எஸ்ரா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். லெவ் மறுநாள் அதிகாலையிலேயே எழுந்தான். விரைவாக காலை உணவிற்கு பிறகு லெவ் தான் தீர்மானித்திருந்த தேவாலயத்திற்கு மெதுவாக ஓடி சென்றான். புதிய உலகில் தன்னுடைய குடும்பத்தினருடன் ஓடிய அந்த நாளை விட இன்று தன்னுடைய ஓடும் திறன் மேம்பட்டிருப்பதை கண்டு வியந்தான்.
தேவாலய பகுதிக்கு எல்லை கோடுகள் போல ஏதேன் மரங்களை கொண்ட தோப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதில் போடப்பட்டிருந்த பெஞ்சுகளில் ஒன்றில் லெவ் அமர்ந்தான். தரையில் படர்ந்திருந்த புற்களின் குளிர்ச்சியை அனுபவிக்க விரும்பியவனாக தன்னுடைய காலணிகளை கழற்றினான். மரங்களுக்கு கீழே இருந்த புல்வெளியில் 2 ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. அதிகம் வளர்ந்திருந்த புல்பகுதியை தேடி அவைகள் அழகாக உண்பதை லெவ் உன்னிப்பாக கவனித்தான். ஆடுகள் புற்களை சமன்படுத்தும் வேலையை புற்களை சாப்பிடுவதன் மூலம் செய்வதை பார்த்தபோது புதிய பூமியில் உள்ளவர்கள் களை எடுக்கவும் புற்களை சமன்படுத்தவும் தேவையில்லை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். தரையில் விழுந்த ஏதேன் பழத்தையும் செம்மறி ஆடுகள் சாப்பிட்டதை லெவ் கவனித்தான். ஏதேன் பழத்தால் செம்மறி ஆடுகள் ஆரோக்கியமாக உயிர் வாழ்கின்றன மற்றும் புற்களை சமன்படுத்தும் அற்புதமான சேவையை இலவசமாக வழங்குகின்றன என்று எண்ணி வியந்தான். லெவ் ஆடுகளை நோக்கி நடந்து குனிந்து அதன் தலையில் செல்லமாக தட்டினான். ஹலோ, பசியாக இருக்கிறதா குட்டிகளா என்று அவற்றுடன் பேசினான். மேலும் தன்னுடைய தொடுதலுக்கு ஆர்வத்துடன் பதிலளிக்கும் வண்ணமாக ஆடுகள் தன்னை நோக்கி இன்னும் நெருக்கமாக நகர்வதைக் கண்டு லெவ் ஆச்சரியப்பட்டான். செம்மறி ஆடுகளில் ஒன்று அவனின் முகத்திற்கு மிக அருகே வந்து அவனின் கன்னத்தை உரசியது. அதன் ரோமம் மூக்கினுள் நுழைந்து கூச்சத்தை ஏற்படுத்தியதில் லெவ் தும்மினான். இந்த விலங்குகளுடன் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்வதும் முழு உலகமும் படிப்படியாக அமைதியான ராஜ்யத்திற்கு கீழாக வருவதையும் பார்ப்பது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்று நினைத்து தனக்குத்தானே சிரித்தான். நன்கு அடர்த்தியாக வளர்ந்திருந்த பழுப்பு நிற கேசத்தினையும் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பையும் கொண்ட ஒருவர் குழப்பமான முகத்தோட்டத்துடன் தேவாலயத்திற்குள் நடந்து செல்வதை லெவ் கண்டான். லெவ் அந்த மனிதனை நோக்கி நடந்தான். அவர் அருகில் சென்று அவரிடமாய் தன்னுடைய கரங்களை நீட்டியவாறு, ஹலோ, நான் லெவ் ஆரோன். நீங்கள் யாரையாவது தேடுகிறீர்களா என்று கேட்டான். அந்த மனிதன் லெவ்வின் கையை பிடித்து குலுக்கினார். ஷாலோம், நான் எஸ்ரா. இந்த இடத்திற்கு நான் புதியவன். நான் நேற்றுத்தான் உயிர்த்தெழுப்பப்பட்டேன். ஆராதனையை நான் தவறவிட விரும்பவில்லை என்றார். நல்லது, நீங்கள் சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள். ஆனால் சற்று முன்னதாகவே வந்துவிட்டீர்கள். இதிலிருந்தே நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ள எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது. நான் 8 நாட்களுக்கு முன்புதான் உயிர்த்தெழுப்பப்பட்டேன். நான் உயிர்த்தெழுப்பப்பட்ட போது எனக்கும் முதலில் குழப்பமாகவும் தயக்கமாகவும் தான் இருந்தது என்பதை ஒப்புக்கொள்ளுகிறேன் என்று கூறியபடி லெவ் அந்த நபரை பெஞ்சில் தனக்கு அருகில் அமர்வதற்கு அழைத்து சென்றார். எஸ்ரா புன்னகைத்தார். என்னுடைய ஜீவனை திரும்பவும் பெற்றதற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். பழைய உலகில் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றிணைந்த படைகளை வேலை பார்ப்பதற்காக உளவுத்துறையில் நான் ஐரோப்பாவிற்கு அனுப்பப்பட்டிருந்தேன். நான் ஐரோப்பாவில் ஒரு சாதாரண தொழிலதிபராக என்னை காட்டிக்கொண்டு ரகசியமாக பணிபுரிந்தேன். அவ்வப்போது நான் இஸ்ரேலிய உளவுத்துறையை தொடர்பு கொண்டு தகவல்களை கொடுத்து கொண்டிருந்தேன் என்று கூறினார். எஸ்ராவின் வலது கை நடுங்குவதை லெவ் கவனித்து தன்னுடைய கைகளை அவருடைய கைகளுக்கு மேலாக வைத்து அழுத்தினான். பின்பு ஐரோப்பியர்கள் என்னை கைது செய்து பல நாட்கள் விசாரணை செய்துவிட்டு என்னை விடுதலை செய்தனர். அவர்களுடைய படைகள் இஸ்ரேலுக்குள் செல்ல தயார் நிலையில் இருந்தார்கள். அதனால் அவர்கள் என்னை கொன்றுவிட்டு அதனை நான் தற்கொலை செய்து கொண்டதைப் போல காட்டவும் தீர்மானித்து என்னை விடுதலை செய்திருக்கின்றனர். சிறிது நேரம் எஸ்ரா பேசுவதை நிறுத்தினான். பின்பு கடைசியாக என் நினைவில் இருப்பது, நான் என் ஹோட்டல் அறையில் தனியாக இருந்தபோது என் கண்களை கட்டியும் மேலும் என் கழுத்தை ஒரு கயிற்றினால் சுற்றியும் இருந்தனர். அவர்கள் என்னை ஒரு நாற்காலியின் மீது நிற்க வைத்திருந்தனர் என்று கூறியவாறு எஸ்ரா தன் 2 கைகளையும் சேர்த்து இறுக்கினான். பிறகு என் கால்கள் தொங்கிக் கொண்டிருந்தும் நான் சுவாசிப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டிருந்ததும் தான் எனக்கு நினைவில் இருக்கிறது. நான் நீண்ட நேரம் போராடி கொண்டிருந்தது போல் தோன்றுகிறது. பின்னர் ஒன்றும் இல்லை என்று முடித்தார். லெவ் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். பின்பு ஏதோ சொல்ல விரும்பியவனாக, உங்களுக்கு நடந்தவைகளுக்காக நான் வருந்துகிறேன் எஸ்ரா.
என்று அமைதியான குரலில் கூறினார். எஸ்ராவிற்கு இப்போது உயிர்த்தெழுதல் தேநீர் அருந்த கொடுத்தால் நன்றாயிருக்கும் என்ற யோசனை லெவ்விற்கு தோன்றியது. உடனே எழுந்து ஏதேன் மரத்தோப்பை நோக்கி நடந்து சில ஏதேன் பழங்களை பறித்து கொண்டு வந்து எஸ்ராவிடம் சாப்பிடும்படியாக கொடுத்தான். எஸ்ரா பழத்தை சுவைத்தவாறு நன்றி லெவ் என்று முணுமுணுத்தார். எஸ்ராவின் பதற்றம் குறைவதை அவரின் கண்கள் தளர்வாகுவதிலிருந்து லெவ் புரிந்து கொண்டான். எஸ்ரா, நீங்கள் மரணத்திற்குள் செல்வதற்கு அவர்கள் பயன்படுத்திய வழிமுறையானது சற்று கடினமானதுதான் என்று லெவ் கூறினான். கடினமாகத்தான் இருந்தது. நான் பழைய உலகில் பல வகையான மன சோர்வினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். எத்தனையோ முறை என் உயிரை விட்டுவிடக் கூட நினைத்திருக்கின்றேன். ஆனால் என் ஜீவன் என்னை விட்டு பிரிந்த அந்த நேரத்தில் அதை தக்க வைத்துக் கொள்ள மிகவும் போராடினேன். உயிர் வாழ விருப்பம், என் விருப்பமானது எவ்வளவு வலுவாக என்னில் பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை அதுவரை நான் உணரவில்லை என்று எஸ்ரா கூறினான். சரிதான், தேவனுடைய உண்மையான திட்டத்தில் நாம் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் மனிதனுடைய ராஜரீக உரிமையை வெகு காலத்திற்கு முன்னதாகவே மனுக்குலமானது உணர்ந்திருக்கும். இதை போன்றதான எந்த ஒரு பயங்கரமான விஷயங்களும் நடந்திருக்காது. ஆனால் நாம் கீழ்ப்படியாமை எனும் கசப்பான பழத்தை ருசிக்காமல் இருந்திருந்தால் அதனால் நாம் பெற்றுக்கொண்ட படிப்பினைகளை தவற விட்டிருப்போம் என்று லெவ் கூறினான். இந்த பழத்தினால் பெற்ற படிப்பினைகள் தேவை என்றே நினைக்கிறேன் என்று எஸ்ரா கூறினார். ஆமேன் என்று கூறியவாறு லெவ் எழுந்து நின்றான். ஜனங்கள் தேவாலயத்திற்குள் சென்று அமரத் தொடங்கினர். லெவ் தேவாலயத்தில் போடப்பட்டிருந்த இருக்கைகளுக்கு நடுவே நடந்து சென்று தாமதமாக வருபவர்கள் அமர்வதற்கு வசதியாக இருக்கும்படி உள்ளே சென்று அமர்ந்தான். எஸ்ராவும் அவனை பின்தொடர்ந்தான். எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடந்தது என நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். மேலும் மேசியா யார் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய மரண நினைவுகள் வரும்போது ஏற்படும் நடுக்கம் மறைந்து அமைதியாக இருக்கவும் நான் விரும்புகிறேன் என்று எஸ்ரா தன் மனதின் பதட்டத்தை கூறினான். ஒரு இனிமையான மெல்லிசை ஒலிக்கத் தொடங்கியது. அது லெவ்வின் மனதை அமைதிப்படுத்தியது. நீங்கள் நினைத்தது எல்லாம் நடப்பதற்கு சில நாட்கள் ஆகும் எஸ்ரா. உங்களுக்கு நடந்தவைகள் உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் ஏதேன் பழங்களை சாப்பிடுவதும் உயிர்த்தெழுதலின் தேநீரை அருந்துவதையும் தொடர்ந்து செய்யுங்கள். பின்பு உங்கள் உணர்ச்சிகள் இயற்கையாகவே சமநிலை பெற்று அமைதிப்படுவதை காண்பீர்கள். உங்களுக்கு ஏற்படும் அனுபவங்களில் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் மூலமாக மேசியா உங்கள் நடத்தையில் இனிமையான தாக்கத்தை ஏற்படுத்த அவரை அனுமதியுங்கள். உயிர்த்தெழுந்து வரும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கான திட்டங்களில் தன்னார்வ தொண்டாற்ற முயற்சியுங்கள். இவை அனைத்தும் ஒன்றிணைந்து நீங்கள் நினைப்பவைகளை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும் என்று லெவ் கூறினான். ஆராதனைக்கு பின்பு எஸ்ரா அந்நாளின் செய்தியின் மைய கருத்தின் வார்த்தைகளை ஒவ்வொன்றாக ஆராதனை நடத்தியவர் கூறியதைப் போலவே தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டதை லெவ் கவனித்தான். கர்த்தருடைய பார்வையில் நம்முடைய ஜீவன் விலையேற பெற்றதாய் உள்ளதால் அவர் நம்மை அடக்குமுறையில் இருந்தும் வன்முறையிலிருந்தும் காப்பாற்றுவார். எல்லா தேசங்களும் அவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் அவரை பாக்கியவான் என்று வாழ்த்துவார்கள். எஸ்ரா லெவ்விடம் கையை நீட்டியவாறு, நன்றி லெவ், நான் சிந்திப்பதற்கு நிறைய இருக்கிறது என்று கூறினார். உங்களை வரவேற்கிறோம் எஸ்ரா. ஷாலோம் என்று லெவ் தனது புதிய நண்பரை தழுவி விடை கொடுத்தான். தேவாலயத்தின் வெளிப்புறத்தில் இருந்த முற்றத்தில் சிலருடன் பேசிக் கொண்டிருந்த ரெபேக்காளை லெவ் சந்தித்து அவளை தழுவி தனது அன்பினை பகிர்ந்து கொண்டான். பின்பு இருவரும் உற்சாகமான உரையாடலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் மற்ற வழிபாட்டாளர்களையும் சந்தித்து காலை வணக்கத்தை தெரிவித்துவிட்டு தேவாலயத்திலிருந்து புறப்பட்டனர். அவர்கள் ரெபேக்காளின் வீட்டை அடையும் வரை அமைதியாக பேசியவாறு ஒன்றாக நடந்தனர். பின்பு விடை பெற்றுக் கொண்டு அவரவர் வீட்டை நோக்கி சென்றார்கள். ரெபேக்காள் தன்னுடைய தொழிற்சாலை வேலைக்கு செல்ல தயாரானாள். பழைய உலகில் நடந்தவைகளை சரி செய்வதற்காக மனுக்குலம் எதிர்கொள்ள வேண்டிய தீவிரமான உணர்ச்சி போராட்டத்தை எண்ணி வியந்தவாறு லெவ் தனது மதிய வேலைக்கு தயாராவதற்காக தனது வீட்டை நோக்கி நடந்து சென்றான். ஆரோன்
ஈவா மற்றும் ஆமி திரும்புதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். லிவ் தன்னுடைய வேலையினிடமாக ஷூல்டேஸ் பகுதிக்கு சென்று தனது வருகையை பதிவு செய்தான். பின்பு கடினமான வேலைகளை அமைதியாக செய்தான். இந்த கடின உழைப்பு அவனுடைய மனநிலையை தற்காலிகமாக திசை திருப்பியதற்காக தேவனுக்கு நன்றி கூறினான். பிற்பகல் இடைவேளையின் போது, உங்களுக்கு தெரியுமா லெவ், நாம் இந்த வீட்டினை கட்டுவதற்கு உதவியதால் இதன் சொந்தக்காரர்களான ஆரோன், ஈவா மற்றும் ஆமி உயிர்த்தெழுப்பப்படும் போது நாம் இங்கு இருந்து அவர்களை வரவேற்கும் கனத்திற்குரிய வாய்ப்பை பெறுவோம் என்று மேரி தெரிவித்தார். உறுதியான முகபாவனையை கொண்டிருந்த லெவ்வினுடைய முகமானது மேரி கூறியதை கேட்டதும் பிரகாசமான புன்னகைக்கு மாறியது. நீங்கள் விளையாடவில்லையே, அது ஒரு சிறப்பான வாய்ப்பு, மிகவும் சிறப்பானது என்று லெவ் தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அழுத்தி கூறி சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான். அனைவரும் அவனது குரலில் வெளிப்பட்ட ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் பார்த்து சிரித்தனர். நாம் இந்த திட்டத்தை 1 மாதத்திற்குள்ளாகவே முடித்துவிட முடியும். அவர்கள் உயிர்த்தெழுப்பப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள தேதிக்குள் வேலையை முடிப்பதற்கு போதுமான நாட்கள் இருக்கின்றன என்று ஆரோன் கூறினான். இன்னும் முடிப்பதற்கு என்னென்ன வேலைகள் இருக்கின்றன என்பதை லெவ் சரிபார்த்தான். வீட்டினுடைய உள் அமைப்பு மற்றும் கட்டுமான வேலைகளை எளிதில் முடித்துவிடலாம். மின்சார வேலையும் பிளம்பிங் வேலையும் கூட எளிதில் முடித்துவிடலாம். வீட்டின் முற்றத்தில் பூச்செடிகளும் காய்கறிகளும் கட்டாயம் நடவு செய்ய வேண்டும். மேசை, நாற்காலி போன்ற மர சாமான்கள் வரவேண்டி இருக்கிறது என்று தனது கருத்தினை லெவ் தெரிவித்தான். இந்த குடும்பம் பாலஸ்தீன கிளர்ச்சியில் மரித்திருக்கிறார்கள். நம்முடைய மக்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்குமான ஒரு மோசமான காலம் அது என்று மார்த்தால் தெரிவித்தார். இந்த வீட்டினை சரியான நேரத்தில் கட்டி முடிப்பதற்கு இன்னும் சிறிது நேரம் ஒதுக்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஜோயல் கூறினார். நானும் தான் என்று கூறியவாறு மேரியும் இணைந்தார். அவர்கள் உயிர்த்தெழும் நாளுக்காக நானும் ஆவலோடு காத்திருக்கிறேன் என்று மார்த்தால் கூறினார். என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறியவாறு லெவ் அடுத்த நாளின் வேலைக்கு வேண்டியவற்றை தயாரிக்க உதவினான். வீட்டிற்கு நடந்து செல்லும் வழி முழுவதும் அந்த குடும்பத்திற்கு உதவுவதற்கு தனக்கு கிடைத்த ஸ்லாக்கியத்தை நினைத்துக் கொண்டே லெவ் நடந்து சென்றான். கானாவிலிருந்து மின்னஞ்சல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆலனிடமிருந்து வந்த மின் அஞ்சலை பார்த்த தருணத்திலேயே லெவ் ரெபேக்காலை அழைப்பதற்காக தொலைபேசியை நோக்கி ஓடினான். ரெபேக்கால், உன்னுடைய மின்னஞ்சலை உடனே பார், ஆலன் நமக்கு மின்னஞ்சல் அனுப்பியுள்ளான் என்றான். ஹலோ லெவ், ரெபேக்கால் தனது குரலில் சற்று எரிச்சலுடன் பேசினாள். லெவ் தன்னுடைய உற்சாகத்தின் நிமித்தமாக தான் வழக்கமாக அவளிடம் விசாரிக்கும் கேள்விகளை மறந்தது ரெபேக்காலை எரிச்சலூட்டியது. ஹலோ ரெபேக்கால், மன்னிக்கவும், ஆலனிடமிருந்து மின்னஞ்சல் வந்ததில் நான் மிகவும் உற்சாகமாக இருந்தேன். இன்றைய நாள் உனக்கு எப்படி சென்றது என்று கேட்டான். நன்றாக சென்றது. தொழிற்சாலையில் என்னுடைய வேலை முடிந்த பிறகு நான் மில்லியையும் அவளுடைய குழந்தையையும் பார்க்க சென்றேன். அவர்களை சந்தித்தது எனக்கு நன்றாக இருந்தது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது என்று ரெபேக்கால் கேட்டாள். மிகவும் சிறப்பாக இருந்தது. ஷூல்டீஸ் குடும்பத்தினர் உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்களை வரவேற்கும் வாய்ப்பு எங்கள் அனைவருக்கும் கிடைத்துள்ளது என்று லெவ் பதிலளித்தான். அற்புதம் லெவ், அவர்களுடைய வீட்டினை கட்டுவதற்கு நீங்கள் செய்த அனைத்து கடின உழைப்பிற்குமான கனமிக்க அனுபவமாக இந்த வாய்ப்பானது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று ரெபேக்கால் கூறினாள். சரி, நான் இப்போது கிளம்ப வேண்டும். மின்னஞ்சல் பற்றி கூறியதற்கு நன்றி என்றாள். குட் பை ரெபேக்கால், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று லெவ் கூறினான். குட் பை லெவ், நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று ரெபேக்காலும் கூறினாள். ரெபேக்கால் தொலைபேசியை அதனிடத்தில் வைத்துவிட்டு தனது கணினியில் உள்நுழைந்து ஆலனிடமிருந்து வந்த மின்னஞ்சலை பதிவிறக்கம் செய்தாள். அதில் எழுதப்பட்டிருந்த சுருக்கமான செய்தியை கண்ணீருடன் படித்தாள். அன்புள்ள அம்மா, அப்பா, மாமா ஜேக், அத்தை ரேச்சல் மற்றும் ஆனிக்கு, கானாவிலிருந்து ஷாலோம். ஆப்பிரிக்கா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. இங்குள்ள மக்கள் குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் பக்தி உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். இங்கு எல்லா இடங்களிலும் வறுமை உள்ளது.
இப்போது அந்த நிலை மாறி வருகிறது. கானானியர்கள் எங்களை உண்மையான பாசத்துடன் வரவேற்று அன்பாக உபசரித்தார்கள். மேலும் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய ஆர்வமாக உள்ளார்கள். பல கட்டிட திட்டங்கள் நடந்து வருகின்றன. கட்டிட உள்நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் அவர்கள் ஆர்வமாக உள்ளனர். நான் அந்நாட்டு மொழியை விரைவாக கற்றுக்கொண்டேன். மேலும் மின்னணு மற்றும் கணினி தொழில்நுட்பத்தில் திறமையானவர்களாக மாறுவதில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நினைக்கிறேன். நிலங்கள் கணக்கெடுக்கப்பட்டு வகைப்படுத்தப்படுவது போல ஏதேனின் மரங்கள் வேகமாக நடப்பட்டு வருகின்றன. நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கும் உடல் ரீதியாக காயமடைந்திருப்பவர்களுக்கும் முதலில் பழத்தை கொடுக்கிறோம். அங்கிருந்து விளைவதிலிருந்து மட்டும் கொடுப்பது போதுமானதாக இல்லாததால் மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதியும் செய்கிறோம். பழைய உலகில் பார்வையற்றிருந்த ஓர் சிறுவன், அவனுடைய பெயர் மோசஸ் ரசல், இப்போது பார்வையை பெற்றிருக்கிறான். அதை பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவன் நேற்று இரவு மகிழ்ச்சியாக என்னோடு விளையாடிக் கொண்டிருந்தான். அவனுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிவதை பார்க்க பரவசமாக இருந்தது. ஆலன் ஆரோன், நீங்கள் தானே இந்த பழத்தை கொண்டு வந்தீர்கள். என்னால் இப்போது இந்த பழத்தை பார்க்க முடிகிறது. என்னால் உங்களையும் பார்க்க முடிகிறது என்று கண்களில் ஆனந்த கண்ணீரோடு தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்தான். பின் என்னுடைய முகம் வெள்ளை நிறத்தில் இருப்பதை பார்த்து, உங்கள் முகம் ஏன் இப்படி இருக்கிறது? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? நான் என்னுடைய பழத்தை உங்களுக்கு சாப்பிட தருகிறேன் என்று பரிதாபமாக கூறினான். அவன் கருப்பினத்தை சேர்ந்த சிறுவன் என்பதால் இதுவரை அவன் வெண்மை நிற தோலை பார்த்ததே இல்லை. எனது வெண்மை நிற தோலை பார்த்துவிட்டு நான் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக அவன் நினைத்து விட்டான். இங்கு இருப்பவர்களில் எனக்கு மட்டுமே வெண்மை நிறத்தோல் இருக்கிறது. மற்ற அனைவருமே கருப்பினத்தவர்கள்தான். மேலும் கால் இல்லாதவர்கள் நடக்கிறார்கள். தொழுநோயாளிகளின் தோல் சுத்தமாக மாறுகிறது மற்றும் எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோயால் பாதிக்கப்பட்டோர் விரைவில் குணமடைகிறார்கள். இவைகளையெல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. காலை வழிபாட்டு ஆராதனைக்கு நிறைய பேர் வருகிறார்கள். கானானியர்கள் இதயத்திலிருந்து தேவனை துதித்து அற்புதமாக பாடுகிறார்கள். வேதங்களை பற்றி பேசவும் விரும்புகிறார்கள். அவர்களுக்கு நிறைய கேள்விகள் உள்ளன. ஒபதியா தாத்தா மற்றும் பாட்டியின் வருகைக்காக அவர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். தேவனிடமிருந்து வந்த அதிசய பழத்தை பேணி வளர்க்கும் மனிதனை சந்திப்பதில் இருக்கும் ஆர்வம் அவர்களில் தெரிகிறது. தொழிற்சாலைகளை நிறுவுவதில் நாங்கள் தீவிரம் காட்டி வருகிறோம். முன்னேற்றமும் கண்டுள்ளோம். தொழிற்சாலைகள் அமைக்கும் பணி விரைந்து நடைபெற்றதால் இனி எழுப்பப்படும் அவர்களது தலைமுறையினருக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அவர்களால் உற்பத்தி செய்ய முடியும். இங்கே இருப்பது மிகவும் உற்சாகமாக இருக்கிறது. பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இதுவரை மாம்பா பாம்புகளை பார்க்கவே இல்லை. உங்கள் அனைவரையும் மிஸ் பண்ணுகிறேன். அன்புடன் ஆலன். ரெபேக்காள் புன்னகைத்தவாறு கணினியை அணைத்துவிட்டு எழுந்து வெளியே சென்றாள். பழத்தோட்டத்தில் உள்ள பெஞ்சில் அமர்ந்தபடி வானத்தில் சூரிய அஸ்தமனத்தின் ஒளிக்கீற்றுகள் மரங்களின் இலைகளிலும் கிளைகளிலும் வெள்ளி கதிர்களை பரப்பி ஒளி வீசிக் கொண்டிருந்ததின் அழகை ரசித்தவாறு மதிய வேளையில் நடந்ததை ரெபேக்காள் யோசித்தாள். அன்று மதிய வேளையில் மில்லியை பார்த்து பேச வேண்டும் என்பது போல் இருந்ததால் ரெபேக்காள் அவரது வீட்டிற்கு சென்றிருந்தாள். மில்லியின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டிருந்த பெண் குழந்தை மில்லியின் தோள்களில் அவளை அணைத்தவாறு படுத்திருந்ததை பார்த்தபோது அந்த குழந்தைக்கும் அவளுக்கும் இருந்த நெருக்கத்தை அவளால் உணர முடிந்தது. ரெபேக்காள் தன்னுடைய குழந்தையை இழக்க நேரிட்ட கசப்பான அனுபவத்தை எண்ணி மிகவும் வருந்தி அழுதாள். மில்லியும் ரெபேக்காளும் அமர்ந்து நிறைய பேசினார்கள். தனது முதல் குழந்தையை கருக்கலைப்பு செய்த அனுபவத்தை ரெபேக்காளால் மில்லியுடன் இலகுவாக பகிர்ந்து கொள்ள முடிந்தது. மில்லியும் பழைய உலகில் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவளது ஏக்கத்தையும் வேதனையையும் அவளால் கருத்தரிக்க இயலாத அவளது நிலைமையையும் கூறி அழுதாள். மில்லியின் குழந்தை தன்னுடைய வட்ட வடிவ முகத்துடன் அவர்கள் இருவரையும் பார்த்து சிரித்தது. அதை கண்டு வியந்து இருவரும் சிரித்து மகிழ்ந்தார்கள். ரெபேக்காள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது. நன்றி மில்லி, உங்களோடு பேசிக் கொண்டிருந்தது எனக்கு மிகவும் அருமையாக இருந்தது. நான் கிளம்புகிறேன் என்று கூறி விடை பெற்று செல்கையில் நிமிர்வாகவும் சற்று வலிமையான பெண்ணாகவும் தன்னை உணர்ந்தாள்.
மாலை கதிரவனின் சிறப்பு நிற கதிர்கள் ரெபேக்காளுக்கு குழந்தையின் முகத்தை நினைப்பூட்டியது. சிவப்பு நிற கீற்றுகள் ஊதா நிறத்தில் மாறிய போது சிறுவனான மோசஸ் அவனுக்கு பின்னால் ஓடி விளையாடுவதைப் போல அவள் தனது மனக்கண்களால் கற்பனை செய்து பார்த்து சிரித்தாள். இதனைத் தொடர்ந்து வரும் 13வது அத்தியாயத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.